பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்னைக்குமே பிரச்சனை முடியவே முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் நம்ம இந்தியாவை வச்சு பயங்கரமா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாடா, தேடி போய் அசிங்கப்படுறோமேமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ அந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பாடல்கள் பாலிவுட்ல பயங்கரமா அதை எடுத்து ரீமேக்ஸ் பண்ணி போட்டு இங்க இந்தியால பயங்கரமா வியூஸ் வாங்குறாங்க. இது ஒரு பாடல் 2 பாடல் கிடையாது, கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல என்னெல்லாம் பாட்டு இருந்துச்சோ எல்லா பாட்டையும் பாலிவுட்ல வந்து ரீமேக் பண்ணி போட்டாங்க. ஒரு கட்டத்துல காண்டாகி பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான ஒரு லவ் பாடல் தான் வந்து இப்ப நீங்க கேட்க போறீங்க. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பயங்கரமான ஃபேமஸ். எல்லா லவ் கப்புள்ஸும் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கிற பாட்டு இது. அதை எடுத்துட்டு வந்து இந்தியாவில ரீமேக் பண்ணிருக்காங்க. அதையும் கேட்டுட்டு வாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற எந்த பொருளும் வேணாம், பாகிஸ்தானே வேணாம், நாங்க வேணாம், எங்களோடது எதுவுமே உங்களுக்கு வேண்டாம், ஆனா எங்களோட பாட்டு மட்டும் வேணுமா? கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா? ஏன் உங்களுக்கு சுயறிவு எதுவுமே இல்லையா? எங்களுடைய பாட்டு, எங்களோட நடிகைகள் எல்லாம் இந்த பாலிவுட்டுக்கு நாங்க தான் தேவை போல, ஆனா கிரிக்கெட் மேட்ச ஒரு கை கூட கொடுக்க லாய்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலி பல மக்கள் என்ன வந்து பேசினாங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்த பாடல் விட இங்க ரீமேக் பண்ணி இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் முட்டு கொடுத்தாலும், இன்னும் ஒரு சில பேரு பாலிவுட்ல இன்னும் அப்கிரேட் ஆகணும், அடுத்த நாட்டை பாடல்களோட கொலாப் பண்ணக்கூடாது, நம்ம நாட்டிலே பாடல்களை உருவாக்கி அதை சமர்ப்பிச்சு பெரிய அளவுல ஹிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பட் இந்த பாடல் சமூக வலைத்தளங்களை வைரல் ஆகிற பட்சத்துல நிறைய பேருக்கு இங்க பாராட்டு கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை பார்த்து அப்படியே காப்பி கேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.